ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஓம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா கர்நாடகா ஸ்பெஷல் மங்களூர் குக்கும்பர் சாம்பார். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் தூர்தாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் போட்டு ஒரு கப் தூர்தாலுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுதான் மங்களூர் சௌத்தேக்காய். இது கர்நாடகாவில் மங்களூர் குக்கும்பரை சௌத்தேக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த மங்களூர் குக்கும்பரை தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீடெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். இந்த சௌத்தேக்காயை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீர்க்காய்ன்றதுனால சீக்கிரமாக குழஞ்சிடும். அதனால கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மங்களூர் குக்கும்பரை இந்த பருப்பு கூடவே சேர்த்து அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டால் போதும். இது வேகிற நேரத்தில் இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் கிராம் தால், 1 டீஸ்பூன் உரத் தால் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் ஆனதும் அது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் இதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பேடிகை சில்லி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த சில்லி போட்டு வறுத்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது ரோஸ்ட் ஆனதுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வாசனை வரும். இந்த கொரியாண்டர் சீட்ஸ்லாம் நல்லா வாசனை வரும். அந்த மாதிரி வந்தாலே இது நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா வறுபட்டதும் கடைசியாக இதில் 1 கப் அளவு கட் பண்ண தேங்காவை சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பாதி அளவு வறுபட்டால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய குக்கும்பரும்
பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த பருப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதும் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி தண்ணி சேர்த்ததும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குதான்னுட்டு. இப்போ கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜாகரி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு ஜாகரி டேஸ்ட் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாகரியை சேர்த்துட்டு இதை அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இது கொதிக்கிற சமயத்தில் இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துட்டு 4 ட்ரை சில்லி போட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸை கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கர்நாடகா ஸ்பெஷல் மங்களூர் குக்கும்பர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை நல்லா சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். Thanks for watching. Bye-bye.